Students, next we will move on chapter 11 probability distribution. Chapter 7 is over, so next chapter we will move on chapter 11 probability distributions. Okay, so example 11.1. Example 11.1, suppose two coins are tossed once. Directly we will move on sums, example sums. So suppose two coins are tossed once. Okay, if x denotes the number of tails, write down the sample space. First one. Second one, find the inverse image is 1. Okay, the values of the random variable and number of elements in the inverse image, இதை find out பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் லெட் எஸ் பி அ, இதெல்லாம் ப்ராபபிலிட்டியில் நீங்கள் 10th 11th பார்த்துருப்பீங்க. ஓகேவா? லெட் எஸ் பி அ sample space. ஓகேவா? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை காயின்ஸு? 2 காயின்ஸ்னால் நம்மளுக்கு எழுத தெரியும். எப்படி? ஹச் தென் ஹச்டி தென் டிஹெச் தென் டிடி. ஓகேவா? தென் யூ நோ தட் என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இங்கே எல்லாம் வேணாம், எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the second subdivision, find the inverse image is 1. X denotes the number of tails. Tails கிடைக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது அதுதான் நம்மளுக்கு இங்கே. ஓகேவா? ஸோ அப்போ tails கிடைக்க x is equal to 2 tails கிடைக்கலாம். ஓகேவா? அது 2. தென் அடுத்து ஒரு tail ஒரு ஹெட்டு கிடைக்கலாம். ஸோ 1 பாசிபிள். தென் ஒரு ஹெட்டு ஒரு tail கிடைக்கலாம், அதுவும் 1 பாசிபிள். ரெண்டுமே என்ன இருக்கலாம்? ஹெட்டாக கிடச்சா 0 பாசிபிள். ஸோ அப்போ என்ன எழுதலாம்? லெட் எக்ஸ் பி அ random variable. ஓகே, the values takes on the values. என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்கலாம்? 0 1 2. இந்த வேல்யூ ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது x of w. ஓகே, நம்மளுக்கு 2 வரதுக்கு என்ன சான்ஸு? இஃப் ஒமேகான்னு வச்சுக்கோங்க. இஃப் ஒமேகாஸ் ஈக்குவல் டு 2 வரதுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குது? என்னது? 2 டெய்ல் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன இருக்கும்? டெய்ல் 2 டெய்ல் கிடைக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸ். அடுத்து 1 கிடைக்கிறதுக்கு ஒமேகாஸ் ஈக்குவல் டு ஒன்று ஹச்டி இன்னொன்று டிஹெச். தென் நெக்ஸ்ட் ஒன் 0 கிடைக்கிறதுக்கு if omega is equal to hh. இதெல்லாம் பாசிபிள்ஸ். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த இன்வர்ஸ் இமேஜ் 1 அப்படின்னு கேட்குறாங்க. இன்வர்ஸ் இமேஜ்னா இதுதான், இந்த இமேஜ் 1 வர்றதுக்கு. ஸோ இன்வர்ஸ் இமேஜ் 1 அப்படி வர்றதுக்கு என்ன பாசிபிள்? அதாவது எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிள்னா ஹச்டி அண்ட் டிஹெச் தான் என்னது? பாசிபிள்ஸ். இது செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். த வேல்யூஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள், அதை எழுதிக்கோங்க. வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். அடுத்து number of elements inverse images. Okay, so number of element inverse image. Value of random variable என்ன பார்த்தோம்? 0 1 2. இதான் value of random variable. அப்போ 0 1 2. inverse image என்ன பார்த்தோம்? ஓகேவா? inverse image என்னன்னா நம்மளுக்கு இந்த டேர்ம் வரணும். இப்போ 0ல் நம்மளுக்கு 0 வர்றதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? ஒரே ஒரு ஹச்னு வரும். சரியா? ஒரே ஒரு சான்ஸ் தான் இன்வர்ஸ் இமேஜ். ஸோ 0 வர்றதுக்கு 1. அடுத்து 1 வர்றதுக்கு என்ன இருக்கும்? நம்மளுக்கு 2 சான்சஸ் இருக்குது. ஸோ 2. அடுத்து 2 வர்றதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? நம்மளுக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ டோட்டலாக என்ன வந்துடணும்? டோட்டல் 4ன்னு போட்டுடலாம். இன்னொரு சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 0 வர்றதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது? ஒரு சான்சஸ் தான் 1ன்னு போட்டிருக்கோம். 1 வர்றதுக்கு 2 சான்சஸ் இருக்குது. ஸோ 2 வர்றதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அப்போ 1. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான்
இந்த டேப்லெட் காலம் போட்டிருக்கோம். டோட்டல் வர்றப்போ n of s என்ன வந்துடும், 4ன்னு வந்துடும். தட்ஸ் ஆல். Students, next example 11.2. Suppose a pair of unbiased dice is rolled once. If x denote the total score of 2 dice. 2 dice ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? Write down the first one sample space, values taken the random variable இது, the inverse image of 10, then number of elements of inverse image of x. எவ்வளோ இருக்கு? ஓகேவா? நம்மளுக்கு 2 diceல நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 10th பார்த்துருக்கோம். 2 dice என்ன வந்துடும், s is equal to 1 1 1 2லேருந்து 6 6 வரைக்கும் எழுதுவோம். சரியா? இது ஆல்ரெடி நம்ம 10th 11th எல்லாமே பார்த்துருப்போம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ n of s is equal to என்னது, n of s is equal to 36. தென் ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் என்னது, அதாவது 2 நம்பரை ஆட் பண்ணோம், அங்கே தான் the total score of 2 dice அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ total score of 2 dice என்னது, x of 1, 1. 1, 1 என்னது, 1 தான் இருக்கும், அதில் என்னது 2. தென் அடுத்து x of 1, 1 அப்புறம் 1, 2. 1, 2 then x of 2, 1. ஓகேவா? x of 2, 1. இந்த டேர்மில் எத்தனை இருக்கும், 1 2 2 plus 1 3. then அடுத்து x of 1, 3. 1, 3னா நம்மளுக்கு என்ன வரணும், 4 வரணும். 4னா என்ன வரலாம், இங்கே பாருங்கள், 1, 3 எழுதிட்டோம், 4 வரணும். அடுத்து இதில் வந்து 2, 2ன்னு எழுதிடலாம். அடுத்து இங்கே வந்து x of 3, 1 அப்படின்னு எழுதிடலாம். சரியா? இதோட ஆன்சர் என்னது, நம்மளுக்கு 4. next one x of what is that, 1, 3க்கு அப்புறம் 1, 4. 1 plus 4 என்னது, 5ன்னு வரணும். 5 எத்தனை நம்பரில் வரணும், இதில் ஃபஸ்ட் ரோவில் 1, 4 ஆட் பண்ணால் 5 வரும். செகண்ட் ரோவில் 2, 3 ஆட் பண்ணால் 5ன்னு வரும். தேர்ட் ரோவில் 3, 2 ஆட் பண்ணால் 5ன்னு வரும். ஃபோர்த் ரோவில் 4, 1 ஆட் பண்ணால் 5ன்னு வரும். அவ்வளோதான். சரியா? இஸ் ஈக்குவல் டு 5. next one x of 1, 5. 1, 5னா 1 plus 5 6. ஃபஸ்ட் ரோவில் 1, 5. செகண்ட் ரோவில் என்ன ஆன்சர், செகண்ட் ரோவில் 5 என்னது, 6 வர்றதுக்கு 2, 4. x of 2, 4. then தேர்ட் ரோவில் 6 வர்றதுக்கு 3, 3. then ஃபோர்த் ரோவில் x வர்றதுக்கு 4, 2. then ஃபிஃப்த் ரோவில் x வர்றதுக்கு 5, 1. அவ்வளோதான். 3, 5. ஓகேவா? இங்கே 4 டேர்ம்ஸ் வந்தால் 5 வரும், இங்கே 5 6 வரும். இப்போ 7 என்ன எழுதலாம், x of 1, 6. ஓகேவா? 1, 6 இது நம்மளே எழுதிடலாம், அங்கே காமிக்கணும் அவசியம் இல்லை. செகண்ட் ரோவில் என்ன வந்துடும், 1 plus 6 7. 2, 5. then தேர்ட் ரோவில் 3, 4. then ஃபோர்த் ரோவில் 4, 3. then ஃபிஃப்த் ரோவில் 5, 2. then சிக்ஸ்த் ரோவில் 6, 1. இது வந்து 7 வரும். ஓகேவா? இதே மாதிரி அடுத்த எது வரைக்கும் லாஸ்ட் டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x of 1, 6 முடிஞ்சா, அடுத்து x of 2, 6. 1 plus 1 6 என்னது, 7. 2 plus 6 8. 8 வரதுக்கு செகண்ட் ரோவில் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ அடுத்து என்ன வந்துடும், தேர்ட் ரோவில் x of 8 வரதுக்கு தேர்ட் ரோவில் 3, 5. then ஃபோர்த் ரோவில் 4, 4. then ஃபிஃப்த் ரோவில் 5, 3. then சிக்ஸ்த் ரோவில் 6, 2. ஓகேவா? இது வந்து 8 வரதுக்கு. then x of 3, 6 அப்படின்னா 9 வரும். ஓகேவா? 9 வரதுக்கு தேர்ட் ரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ தேர்ட் ரோவில் இருந்தால் ஃபோர்த் ரோ என்ன வந்துடும், ஏன்னா முதல் 2 ரோவில் வராது. ஓகேவா? தேர்ட் ரோவில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 3, 6. அப்போ 4, 5. தென் இங்கே வந்து 5, 4. சிக்ஸ்த் ரோவில் வந்து 6, 3. இது வந்து 9 வரும், இதை ஸ்கோர் ஆட் பண்ணால். அடுத்து வந்து x of 4, 6. ஃபோர்த் ரோவில் இது வந்திருக்கு. அப்போ x of 4, 6 என்ன வந்துடும், இங்கே
4 plus 6 10. அப்போ 5 comma 5. Then 6th row 6 comma 4 is equal to 10. Then 11th x of 5 comma 6. 5th row இது வந்துச்சுன்னா 6th row என்ன வந்துரும் 6 comma 5. So scoring 11. Then s of 6 comma 6. இதோட scoring 1. அதாவது 6 plus 6 என்னது 12. ஸோ இப்போ இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா கொஷின் வந்து என்னது, நெக்ஸ்ட் கொஸ்டின் வேல்யூஸ் டேக்கன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். ஓகே, ரேண்டம் வேரியபிள் கேட்குறாங்க, இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 10. ஓகேவா. செகண்ட் ஒன் ரேண்டம் வேரியபிள். த ரேண்டம் வேரியபிள் let x be a random variable that takes the values ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மினிமம் 2லேருந்து 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இதான் ரேண்டம் வேரியபிள்ஸ். தேர்ட் ஒன் என்னதுன்னா the inverse image. இன்வர்ஸ் இமேஜ் வந்து 10ல் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. 10 என்ன அர்த்தம், 6 + 5 10. இந்த ரெண்டும் தான் இருக்குது. அப்போ என்ன வந்துடும் 6, 4ம் தென் 5, 5 தான் என்னது நம்மளுக்கு 10 வரதுக்கு உள்ள சான்சஸ். தென் 4, 6 சாரி தென் 4, 6 மொத்தம் 3 சான்ஸ் இருக்குது. அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன எழுதுவோம் நம்ம, வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். நான் ஷார்ட் எழுதுகிறேன். வேல்யூஸ் ஆர் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ். ஓகேவா, ஆஃப் எக்ஸ். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னாலும் அதனாலும் ஒன்று தான், இந்த டேப்லெட் காலம் தான். ஸோ வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ். இதனால் ஷார்ட் எழுதுகிறேன், நீங்கள் பெருசாக எழுதிக்கோங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நம்ம எங்கே இருந்தோம், 2 இருக்கும்போது நம்மளுக்கு 1 வந்துச்சு. ஓகேவா, நம்மளுக்கு 2ல் எத்தனை வந்துச்சு 1, 3ல் 2, 4ல் 3 டேர்ம்ஸ். அப்போ ஒரு டேர்ம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு டேர்ம் என்ன செய்யணும், மைனஸ் பண்ணி எழுதணும். இங்கே பாருங்கள் 5 வர்றப்ப 4 டேர்ம்ஸ் வரும். அப்போ 2 வரப்போ 1 டேர்ம்னா, 3 வரப்போ 2 டேர்ம், 4 வரப்போ 3, 5 வரப்போ 4 டேர்ம்ஸ், 6 வரப்போ 5 டேர்ம்ஸ். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள் 7 வர்றப்போ 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ். எப்போ உங்களுக்கு ஒரு டைஸில் 6 ஃபேஸ் தான் இருக்கும். 6 டைம்ஸ் வந்துச்சுன்னா திரும்ப அங்கே அடுத்து போகும்போது என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகிட்டே போகும். 5 4 3 2 1. ஸோ மொத்தம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து 6 டைம்ஸ் வந்துடும். திரும்ப அதுலேருந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகிட்டே போகும். That's all. Students, next example 11.3. An urn contains, urn means bag னு வச்சுக்கோங்க, 2 white balls and 3 red balls. A sample of 3 balls are chosen at random from the urn. If x denotes the number of red balls chosen, okay, number of red balls, find the values taken by the random variable x and number of inverse images. So first என்ன எடுத்துக்கலாம்னா, white ball let us consider white and red ball. Okay, white and red balls w1 white எத்தனை இருக்கு, 2 இருக்கு, w1 w2 and red ball வந்து 3 இருக்கு, r1 r2 r3ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்போ டோட்டலி எத்தனை பால்ஸு, 2 white balls and 3 red balls, டோட்டலி 5 balls. 5 பால்ஸ்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், 3 பால்ஸை சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இது நம்ம 11th 4th சாப்டரில் படிச்சிருப்போம். ஸோ செலக்டிங் த ஆப்ஜெக்ட், அரேஞ்சிங்னா அது வந்து பெர்முடேஷன், செலக்டிங்னா என்னது, அது காம்பினேஷன். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ways is equal to 5 பால்ஸ்லேருந்து 3 பால்ஸை சூஸ் பண்ண போகிறோம். காம்பினேஷன்னா உங்களுக்கு தெரியும், 5 4 3 divided by 3 2 1. ஸோ இது என்னது
3 3 கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் பண்ணால் 2, மொத்தம் எத்தனை வயசு 10 வயசில் வரும். அப்போது அந்த 10 வயசை முதல்ல என்ன செய்யணும், நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அப்போ என்ன செய்யலாம், லெட் எஸ் பி அ சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் டினோட் பண்ணிக்கிறேன். இது W1 W2 R1 R2 R3 உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக. ஸோ ஃபஸ்ட்டு W1 வச்சு எழுதுங்க. ஓகேவா? W1 W2 ரெண்டு டேர்மு. அப்போது W1 W2 R1 இருக்கலாம். ஓகேவா? அடுத்து W1 W2 R2 இருக்கலாம். தென் W1 W2 R3 இருக்கலாம். ஓகேவா? மொத்தம் இங்கே 2 பால்ஸ் தான். அப்போ ஒரு பால் இங்கேருந்து வரணும். ஸோ இதெல்லாம் 3 டேர்ம் எழுதியாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னா W1 மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ரெட் பால் வர மாதிரி எடுத்தாச்சு. அடுத்து 2 ரெட் பால்ஸ் வர மாதிரி எடுக்கணும். அப்போ W1 வச்சுட்டு R1, R2 மேலே எழுதியிருக்கேன். ஓகேவா? W1 R1 R2. அடுத்து W1 மட்டும் வச்சுட்டு R1 R2. அடுத்து என்னது R2 R3. ஓகேவா? அடுத்து W1 வச்சுட்டு R1 R3 எழுதலாம். சரியா? R3 R1 எல்லாம் ஒன்று தான். இது அவ்வளோதான், ஒரு இதில் 3 தான் எழுத முடியும். அதே மாதிரி இன்னொன்று W2 வச்சுட்டு இதே மாதிரி எழுதுங்க. W1 R1 R2, தென் W2 R2 R3, தென் W2 R1 R3. ஓகேவா? மொத்தம் 9 எழுதியாச்சு. அப்போ லாஸ்ட் ஒன் 2 பால் இது முடிஞ்சு, இவ்வளோதான் சான்சஸ்ஸு. அடுத்த 3 பால் வந்து R1 R2 R3 3மே ரெட் பால். ஓகேவா? ஸோ அப்போ N ஆஃப் S என்ன வந்துடும், நம்மளுக்கு சொன்ன மாதிரி 10 வந்துடும். இது புரிஞ்சா? இந்த டேர்ம் இதை எழுதிட்டோம்னா ஆன்சர் ஓவர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், N ஆஃப் S வந்து 10 எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ரேண்டம் வேரியபிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ let x be a random variable. Okay, let x be a random variable takes a values. இங்கே 0 வராது, ஏன்னா 2 பாலுக்கு அப்புறம் ஒரு பால் கண்டிப்பாக என்ன வரும், ரெட் பால் வந்துடும். அப்போ 1 2 3 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டைரெக்டாக நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் போயிட வேண்டியதான். அப்போ வேல்யூ ஆஃப் random variable. Okay, value of random variable. Next number of inverse image. நான் ஷார்ட்டாக அதில் நீங்கள் கொஞ்சம் இதாக எழுதிக்கோ, ப்ரீஃபாக எழுதிக்கோங்க. 1 2 3. ஒரே ஒரு ரெட் பால் வர்றதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது, இங்கே 3 சான்சஸ் இருக்குது. அப்போ 3. அடுத்து 2 ரெட் பால்ஸ் வர்றதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது, 6 சான்சஸ் இருக்குது. 1 2 3 then 4 5 6. then 3 ரெட் பால் வர்றதுக்கு எத்தனை சான்சஸ், only 1 chances. ஸோ டோட்டல் வந்து 10. that's all. Next example 11.4. 2 balls are chosen randomly from an urn containing 6 white and 4 black balls. Suppose that we win 30 for each black ball and selected and we lost வந்து another 20 for each white ball. If x denotes the winning amount, find the value of x and number of points in inverse images. Value of x அடுத்து இந்த டேப்லோ காலம் தெரியுமில்ல, அது போடணும். ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் மொத்தம் டோட்டலி எத்தனை பால்ஸ் இருக்குது, 6 ஒயிட் பால்ஸ் அண்ட் 4 பிளாக் பால்ஸ். டோட்டலி 10 பால்ஸ் இருக்குது. அதில் 2 பால்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதில் ஒயிட் பால் கிடச்சா 30, பிளாக் பால் கிடச்சா 30 rupees அண்ட் ஒயிட் பால் கிடச்சா லாஸ் வந்து 20 rupees. அப்போ த பாசிபிலிட்டி ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும், the possibilities of selection வந்து first one என்ன செய்யலாம், both are black இருக்கலாம். ஓகேவா? என்னென்ன பாசிபிலிட்டின்னு எழுதிடுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கும்போது ரெண்டுமே என்ன செய்யலாம், பிளாக்காக வரலாம், அல்லது 1 black and 1 ஒயிட்டாக வரலாம். தென் அதர் பாசிபிலிட்டி வந்து both are என்ன செய்யலாம், ஒயிட்டாக வரலாம், both are white.
இந்த 3 பாசிபிலிட்டிஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், டைரெக்டாக இந்த இதை எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எனக்கு ரெண்டுமே பிளாக்காக இருக்குது. பிளாக்காக இருந்தால் கொஷின் படி என்ன சொன்னேன் இப்போது, வின்னிங் அமௌண்ட் 30. ஸோ 2 into 30 is equal to 60 rupees. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னது, ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டாக வரலாம். ஸோ பிளாக் வின்னிங் அமௌண்ட், ஸோ 30 rupees. ஒயிட் வந்து லாஸ் அமௌண்ட்டு, ஸோ -20 பண்ணோம்னா 10 rupees. நெக்ஸ்ட் ஒன் ரெண்டுமே ஒயிட்டாக வரலாம். ஓகேவா? ரெண்டுமே ஒயிட்டாக வந்தால் லாஸ் அமௌண்ட் -20 is equal to -40. ஓகேவா? ஸோ x be the random variable, takes a value, என்னென்ன வேல்யூ இருக்குது, 60, 10 and -40. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த டேப்ல காலம் போடுவோம்ல, வேல்யூ ஆஃப், ஓகே, வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ். ஸோ இங்கே 60, 10, -40 தென் டோட்டல். இது மட்டும்தான், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இது கொஞ்சம் வேறு டைப்பு, நம்மளுக்கு காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். சரியா? ஸோ 60 வர்றதுக்கு என்ன சான்ஸ் நம்மளுக்கு, இதை ரஃப் ஒர்க்கில் செஞ்சுக்கோங்க, நம்ம டேரெக்டாக ஆன்சர் தான் எழுதுவோம். சரியா? 60 வர்றதுக்கு என்ன சான்ஸ் நம்மளுக்கு, ரெண்டுமே பிளாக்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பிளாக் எத்தனை பிளாக் இருக்குது, 4 பிளாக்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக இங்கே நான் எழுதிடுறேன், பேஜை திருப்பினாம. ஸோ இங்கே வந்து என்னது, 6 ஒயிட் இருக்குது, 4 பிளாக் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது ரெண்டுமே பிளாக்காக வரணும்னா நம்மளுக்கு என்ன கான்செப்ட்டு, 4C2, 4லேருந்து தான் 2 பிளாக் பால் வரப்போகுது. அப்போ 4 into 3, 2 into 1 கேன்சல் பண்ணால் 2 times. ஸோ 2 3s are 6. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன வந்துடும், 6ன்னு வந்துடும். தென் நெக்ஸ்ட் ஒன் 10. 10 வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி, ஒரு பிளாக் ஒரு ஒயிட். அப்போ பிளாக் வந்து என்னன்னா 4லேருந்து ஒரு பிளாக்கும் தென் 6லேருந்து ஒரு ஒயிட்டும் வரணும். ஓகேவா? அப்போது இங்கே 4C1ன்றது 4 into 6W1, 6C1ன்றது 6. ஸோ 4 6 are 24. அப்போ இங்கே 24 வரும். ஓகேவா? அடுத்து -40 வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், ரெண்டுமே நம்மளுக்கு என்ன வருது, ஒயிட் பால்ஸ். அப்போ ரெண்டுமே ஒயிட் பால்ஸ்னால் 6லேருந்து தான் நம்மளுக்கு என்ன வரும், 2 ஒயிட் பால்ஸ் வரும். ஸோ அப்போ 6 into 5 தென் 2 into 1 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 times. So 3 5s are 15. So 30 total means 45. That's all. Okay. Students, next exercise 11.1 second sum. In a pack of 52 playing cards, 2 cards are drawn at random simultaneously. If the number of black cards drawn is a random variable, number of black cards. Okay, find the values of random variable and number of points in its inverse image, the same one. ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் இது. ஸோ கவனிங்க, மொத்தம் 52 பிளேயிங் கார்ட்ஸ். ஓகே, let S be a sample space. So n of s is equal to 52 playing cards. அதில் வந்து 2 cards செலக்ட் பண்ணுறோம். செலக்டிங்னாலே காம்பினேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ 52C2. அப்போ 52 into 51 divided by 2 into 1 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times 6 times. So 51 into 26, 6 then 30, 2 then 10, 6 2 3 1. So n of s is equal to 1326. Okay, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் பிளாக் கார்ட்ஸை எடுக்க போகிறோம். அப்போ let x be a drawn black cards. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆஃப் 0 பிளாக் கார்ட்ஸே கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி 10th 11th படிச்சிருப்பீங்க. மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும், 13 4 கார்ட்ஸ் இருக்கும். 4 கலரில் இருக்கும்.
ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் பிளாக் கார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒன்று ஹார்டின், தென் அடுத்து என்னது கிளவர், அடுத்து டைமண்ட், அடுத்து ஸ்பேடு. இதில் கிளவரும் டைமண்ட் என்னது பிளாக்கு, தென் ஹார்ட்டும் டைமண்டும் என்னது கிளவரும் ஸ்பேடும் வந்து பிளாக்கு, ஹார்ட்டும் டைமண்டும் ரெட்டு. ஓகேவா? இப்போ ஜீரோனா நம்மளுக்கு பிளாக் கார்டே வராது, ஒன்லி ரெட் கார்டு மட்டும் தான் வரும். ரெட் கார்டு மொத்தம் எத்தனை 26. அப்போ அதுலேருந்து எத்தனை கார்டு சூஸ் பண்ண போகிறோம் 2 கார்டு சூஸ் பண்ண போகிறோம். அப்போ 26C2 26 into 25 divided by 2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 13 டைம்ஸ். ஸோ 8னா 200, தென் 12னா 300, தென் 13 into 25 325 வந்துடும். டவுட்னா போட்டு பார்த்துக்கணும். அடுத்து எக்ஸ் ஆஃப் 1. எக்ஸ் ஆஃப் 1னா ரெட் கார்ட்லேருந்து ஒரு கார்டும், தென் பிளாக் கார்ட்லேருந்து ஒரு கார்டும் நம்ம என்ன செய்வோம் எடுப்போம் 2 கார்ட்ஸ். அப்போ டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம் 26 into 26. வாட் அபவுட் 26 into 26னா 6 6 36, 12 15, தென் 12னா 1 5 6 7 6, ஸோ 676. ஓகேவா? தென் அடுத்து எக்ஸ் ஆஃப் 2. எக்ஸ் ஆஃப் 2 மீன்ஸ் பிளாக் கார்டு எத்தனை இருக்கும் 26, அதிலிருந்து 2 கார்ட்ஸும் வந்துடும். ஆல்ரெடி போட்டிருக்கோம், அது வந்து 325. ஓகே, இப்போ அந்த டேப்லெட் காலம் போடுங்க. டேப்லெட் காலம் என்னது வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். முதல்ல ரேண்டம் வேரியபிள் எழுதிக்கோங்க. லெட் எக்ஸ் பி அ random variable takes a values 0 1 2. so இப்போ அந்த டேபிள் காலம் values of random variable, next number of elements, inverse image. okay, 0 1 and 2. so number of elements inverse image என்ன வந்துரும் 0க்கு 325, இது 676, again 325. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா இது வந்து 650. ஓகே, 650யும் 676ஐயும் பண்ணிங்கன்னா 6 7 5s are 12, then 13. n of s வந்து என்ன வந்துடும் 1326ன்னு கரெக்டாக வந்துடும். தட்ஸ் ஆல். Students, next exercise 11.1 third sum. An urn contains 5 mangoes and 4 apples. 3 fruits are taken at random. If the number of apples taken in random variable, number of apples தான் கேக்குறாங்க, அதான் ரொம்ப மெயின். Then find the values of the random variable, number of points in inverse image. Okay, so total number of fruits எவ்வளோ? Total number of fruits எத்தனை மொத்தம் 5 mangoes and 4 apples, so totally 9. so அப்போ number of ways மொத்தம் 9 fruitsல இருந்து எத்தனை fruits select பண்ணுறாங்க 3 fruits. அப்போ 9 into 8 into 7, 3 into 2 into 1. so இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 times, இது 2 times, சாரி இது 4 times, 3 4s are 12, 12 7s are 84 ways வரணும். ஓகேவா? இப்போ ஆப்பிள்ஸ்க்கு if the number of apples random variable அப்படின்னு கேட்குறாங்க, மொத்தம் 3 ஃப்ரூட்ஸ் எடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஆப்பிள் வந்து 4 இருக்குது, இங்கே 5 மேங்கோஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெட் எக்ஸ் பி அ drawn apples. ஆப்பிள்ஸை தான் செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ஆஃப் முதல்ல 0. 0னா ஆப்பிள்ஸே கிடையாது. ஆப்பிள்ஸே எடுக்க முடியாதுன்னா நம்ம மேங்கோஸ் 5லேருந்து எடுத்த எல்லாமே என்னது மேங்கோஸ் தான். 5லேருந்து 3 மேங்கோஸ் எடுப்போம். 5C3னா உங்களுக்கு தெரியும், 5லேருந்து 3 மைனஸ் பண்ணுவீங்க, 5C2. 5 into 4, 2 into 1 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 10. அடுத்து எக்ஸ் ஆஃப் 1 ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் வரும். அப்போ மேங்கோலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், மொத்தம் 3 ஃப்ரூட்ஸ் எடுக்கணும். மேங்கோலேருந்து 2ம், ஆப்பிள் எத்தனை இருக்குது 4, 4லேருந்து ஒரு ஆப்பிள்னு எடுக்க போகிறோம். ஓகேவா? நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இன்னும் 11th ஸ்டாண்டர்டில். ஸோ இது இன்னொரு தடவை ரீகால் பண்ணிங்க. 5C2னா இப்போ தான் பார்த்தோம் 10,
இது வந்து 4. ஸோ ஆன்சர் இஸ் 40. அடுத்து வந்து 2 ஆப்பிள்ஸ் எடுக்க போகிறோம். 2 ஆப்பிள்ஸ்னால் மேங்கோ வந்து 1 தான் வரும், ஆப்பிள் வந்து என்ன இருக்கும் 2 எடுக்க போகிறோம் 4லேருந்து. அப்போ 5C1 5, 4C2 4 × 3 2 × 1 கேன்சல் பண்ணிங்கன்னா 6, 5 × 6 30. அடுத்து எடுக்க எல்லாமே 3 ஆப்பிள்ஸ், எல்லாமே ஆப்பிள்ஸ் வந்துருச்சுன்னா 4C3 × மேங்கோஸ் எதுவுமே கிடையாது 5C0. ஸோ அப்போ 4C3 மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் மைனஸ் பண்ணிடுவீங்க, 4C1ன்னு அர்த்தம். 4C1னா 4. ஓகேவா? அப்போது let x be a random variable, takes a values 0, 1, 2 and 3. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு find the values of random variable கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அந்த டேபிள் காலம். டேபிள் காலம் என்னது? values of random variable, then number of elements, inverse image 0, 1, 2, 3. 0க்கு நம்மளுக்கு என்ன வந்துச்சு 10ன்னு வந்துச்சு. then what about others values 40, 34. okay, 1க்கு வந்து 40, this one 30, this one 4. then total value is 8, 70, 80, 84. இதான் நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் கிடச்சி நம்பர் ஆஃப் வேஸ்னு. ஸோ த ஆன்சர் வில் பி ரைட். தட்ஸ் ஆல். Students, next exercise 11.1 fifth sum. A 6-sided die is marked 2 on one face, 3 on 2 sides, 2 of its faces, and 4 on remaining 3 faces. The die is thrown twice. If x denotes the total score, இதான் important, total score of 2 throws. Find the random value of random variable and number of points of inverse image. ஸோ இதுக்கு என்ன செய்யறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் காலம் போடுறோம். let S be a சாம்பிள் ஸ்பேஸ். இங்கே என்னென்னா டோட்டல் ஸ்கோர்னு சொல்லிட்டாங்க, ஸோ ப்ளஸ் தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு என்னென்னா 2 on 1 face, அப்போ ஒரே ஒரு 2, இங்கேயும் அதே மாதிரி 2 போட்டுக்கோங்க. அடுத்து 3 on 2 of its faces, அப்போ 2 3 இருக்கும், இங்கேயும் 2 3. தென் 4 on remaining 3 faces, அடுத்ததில் எல்லாமே என்னது 4 on remaining 3 faces. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி எழுதுகிறோம். இது என்ன வந்துடும் 4, 5, 2 + 3 5, இங்கேயும் 5, இங்கே 6, 6, 6. this one 5, next one 6, 6, அடுத்த 7. this one 3 + 2 5, then 3 + 3 6, 6, 3 + 4 7, 7, 7. then 4 வந்து 4 + 2 6, 4 + 3 7, 7, இங்கெல்லாம் என்ன வந்துடும் 8. இதே தான் எல்லாத்துக்கும், ஏன்னா எல்லாமே 4 தானே. 6 7 7 8 8. ஸோ அப்போ n of s என்ன வந்துடும் = 36. ஓகே, அப்போ ரேண்டம் வேரியபிள் எங்கன்னா மினிமம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, ஏன்னா நம்மளுக்கு ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் டினோட் த என்ன கொடுத்துருக்காங்க, x denotes the total score in 2 throws. So x denote x is a random variable. Okay, let x be a random variable, denote total score in total score in 2 throws அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்ன வந்துடும், takes the value starting addition என்னது ஃபஸ்ட்டு மினிமம் 4, 2 + 2 என்னது 4. அதுக்கடுத்து என்ன வேல்யூ வந்திருக்கு 5, அடுத்து 6, next one 7, next one 8. ஓகே, அவ்வளோதான் ரேண்டம் வேரியபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டேப்லெட் காலம், வேல்யூஸ் ஆஃப் random variable. next one number of elements
in inverse image. என்னென்ன random variable? 4, 5, 6, 7, 8 and total. 4 வர்றது ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான். அப்போ 4 என்ன செஞ்சிடலாம்? 1ன்னு போட்டுடலாம். 5 வர்றது பார்த்தீங்கன்னா 1 + 1 2 3 4. ஓகேவா? மொத்தம் 5 எத்தனை டேர்ம்ஸ் வருது? 4 இடத்துல 4 ஸ்பேஸில் வருது. ஸோ 4. அடுத்து 6 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 பிளேசஸில் வருது. ஓகேவா? ஸோ 10. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் 7. 7 என்ன பிளேஸில்? 3, இங்கே ஒரு 3 6 தென் 9 12. 12 பிளேசஸில் 7 வருது. 8 பார்த்தீங்கன்னா 3 + 3 6 6 + 3 9. 9 பிளேசஸில் வருது. ஓகேவா? அப்போ என்ன செஞ்சிடலாம்? திஸ் ஒன் 21 31 31 35 36. அப்போது டோட்டல் வந்து 36 இஸ் கரெக்ட். தட்ஸ் ஆல்.